வீட்டுல வாசிப்பு பழக்கம் எல்லாரும் இருந்ததுனால எனக்கு வந்துச்சு. ஆனா வாசிப்பு பழக்கம் இருந்தாலும் எங்க அப்பா எங்க அண்ணன் படிக்கிற மாதிரியான ஒரு சிலருக்கு ஒரு பெண்ணுக்கு படிக்கிறதுக்கு வீட்டுல இருக்காது. என்ன விஷயம் அப்படின்னா வீட்டுல வேலை செய்யும். நாங்க உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருந்தோம்னா முதல்ல திட்டுறது அம்மா. பெண்கள் தான் பெண்களை திட்டுவாங்க. ஏன்னா அவர்களுடைய வழக்கு முறையை பார்த்து வந்ததுனால எங்க அம்மா எப்படி திட்டும். ஏன்னா எனக்கு அப்படி பேசிதான் பழகம். அதனால ஊர்ல ஸ்லாங்கே சொல்றேன். சண்டையோ தோப்புக்கோ போயிட்டு ரோட்ல வரும்பொழுது அப்பெல்லாம் விளையாடுதான் எங்க வீட்டுல பால் கொதிச்சு பொங்கி ஊற்றிடும். அடுத்த ஊற்றினா ஒரு ஸ்மெல் வரும். அந்த அதாவது சாம்பலோட சேர்ந்து ஒரு ஸ்மெல் வரும். ரோட்ல வரும்போது 3 பொருட்கள் வீட்டுல இருக்காங்க. பாலை கொண்டு அடுப்புக்கு ஊற்ற வச்சிருக்காங்க. அந்த வாசம் வீட்டுக்கு அது தோப்போட காலையை எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. ஆனா ரோட்ல நின்று சொல்ற அந்த வாசனை கரெக்டா எங்க அம்மா சொல்லுவோம். என்ன பண்ணிருப்பாங்க, 3 பேர் ஒவ்வொரு முறையும் உட்காந்து புஸ்தகம் பிடிச்சிருப்பாங்க. இப்படிதான் எங்க அம்மா சிட்டிக்குதான் வீட்டுக்குள்ளே வருவாங்க. எங்க அப்பா பகல்ல வயல்ல வேலை செய்யக்கூடிய இடையில தப்பி தவறி வீட்டுக்கு வந்தாதான் செத்தோம். அதுவும் புக்கு கையில வச்சுட்டோம்னா இன்னும் செத்தோம். நல்லா உட்காந்து வீட்டுல புத்தகம் படிச்சுட்டே இருக்கப்பா என்ன வயல்ல வேலை வந்துருக்கோமா அங்கே வருவாங்க. அப்ப திட்டு வர நாங்க பேசாம இருக்கோம். போயிடுறாரு வந்து சாயங்காலம் ஒரு 7:30 8 மணிக்கு குடிச்சிட்டு அன்னைக்கு வந்துட்ட பத்திரிகையிலிருந்து குருதி நச்சன் என்னென்ன மேகசின் இருக்கோ அவரையும் படிப்பாரு. அதை எப்படி கேட்பாங்க, தங்கச்சி எங்க எல்லாருமே 3 பேருமே தங்கச்சி தான். தங்கச்சி இந்த மத்தியானம் வச்சு நீ படிச்சுட்டு இருந்தனால கொண்டாடுங்க புக்கு அப்படின்ற மத்தியானத்துக்கு மறந்துடுறாரு. அந்த ஒரு வாரம் தான் சொல்றாரு. அதுக்குமே எங்க அப்பா எதுவுமே பேசிட்டு இந்த வாசம் இப்படி ஒரு பதட்டத்தோட படிப்போம். ஒரு ஃப்ரீடமா படிக்க முடியாதுங்கிறதுக்காகதான் வீட்டுல வேலை செய்யணும். அப்ப வீட்டுக்குள்ள படிப்ப எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் படிப்பெல்லாம் இருக்கு. அவ்வளவு படிக்க கிடையாது. ரோட்ல போய் 10 பேர் நின்று தூக்கிட்டு வரணும். மறுநாள் சம்பளம் ஹாஸ்டல்ல படிச்சு சம்பளத்தை மட்டும் தான் வீட்டுக்கு போவோம். அப்ப ரோட்ல இருந்து வீட்டுக்கு கிடைக்கிறத நீங்க வந்து ஒரு 6-7 பேர் இருக்கிற குடும்பம் விவசாயத்துக்கு வீட்டுல வேலை பார்க்கணும். வீட்டுல சமைப்பாங்க. அதுக்கும் சேர்த்து தள்ளிட்டு போகணும். வீட்டுல இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தள்ளிட்டு போகணும். சுத்தி மழை தோப்புக்குள்ள எல்லாத்தையும் தள்ளிட்டு போகணும். 50 பேர் 100 தூரம் தள்ளிட்டு போகணும். காலையிலேயே சாயம் இருக்கும். அப்ப எழுதுவேன், நிறைய எழுதுவேன். ஏன்னா இன்னைக்கு யாருமே மேக்சிமம் வரும், இன்னைக்கு இந்த புக்கு வரும் அப்படின்னு கணக்கு போட்டுட்டு அந்த குளத்தை தூக்கி வைக்கிறது அன்னைக்கு ஒரு 6 மணி நேரம் செய்வேன். இந்த புக்கு வரும் அப்படின்னு. அப்படியெல்லாம் வாசிப்புக்காக நாங்க டைமை சேவ் பண்றது பெண்களுடைய வேலை. இதை வந்து இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படி இருக்குன்னு பார்த்தா பிரபல ஆங்கில எழுத்தாளர் ரெஜினா அவங்களுக்கு சொல்லியிருக்கிறார், பெண்களுக்கு திறமை இல்ல, அரசியல் இல்ல, புரிதல் இல்ல, அறிவியல் பேசுவாங்க. அவர்களுக்கு முதல்ல படிப்பதற்கு வாய்ப்பும் நேரமே இல்லை என்பதுதான் உண்மை. அதை நான் நான் உணர்ந்த இடத்துல இருந்து சொல்றேன். இப்ப எங்க அம்மா 3 மணிக்கு டெய்லி வந்து வீட்டுல இப்ப இல்ல, அப்ப ஒரு 5-6 மாடலா இருந்துச்சு. எல்லாத்தையும் ஓடிட்டு போவாங்க. எங்க அம்மா கூட நான் என்ன பண்ணேன், அப்ப எங்க அம்மா கூடவே போவேன். அந்த 3 மணி நேரம் திட்டு வாங்காம புக்கு படிக்கலாம் மாதிரி கிடைக்கிற சாக்குல அப்படி நான் புக்ஸ்லாம் எடுத்துட்டு எங்க அம்மா கூட போயிடுவேன். எங்க அம்மா கூட எங்க அம்மா அந்த ரோப்புல விட்டு கையில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நான் உட்காந்து வரப்ப உட்காந்து புக்ஸ் படிப்பேன். திரும்பி மாலை எங்க அம்மாவோட அவங்களோட நான் வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படி இன்னைக்கு வந்து வீட்டுல லைப்ரரி கொடுக்குறோம், தனி புக் ஷெல்ஃப் கொடுக்குறோம். இதை மாதிரி அதாவது இங்க வந்து பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறது யாரா இப்ப நீங்க வாங்கி கொடுத்து பிள்ளைங்க படிக்காது, சத்தியமா படிக்காது. நான் சொல்றேன், அதற்கு தேடலை மட்டும்தான் நீங்க உருவாக்கணும். புத்தகங்களுக்கான தேடலை உருவாக்குங்க. ஏன் புத்தகம் படிக்கிறது தெரியும் உங்களுக்கா தோணுமா, அதுவும் சம்பந்தமே இல்லாத சப்ஜெக்டா அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது. தயவு செய்து அப்படி பெற்றோர்கள் செய்யாது. அந்த குழந்தைக்கு என்ன புக்கு படிக்கணும், அதுக்கு என்ன தேடல் இருக்குன்னு முதல்ல பேசுங்க. அது குறித்த புத்தகங்களை வாங்கி கொடுங்க. நிறைய ஆண்கள் எழுதுகிறார்கள், பெண்கள் எழுதுகிறார்கள். இன்னைக்கு ஒரு ரிசர்ச்சை படிச்சேன். இங்கேயும் நிறைய ஆண் எழுத்தாளர்கள், பெண் எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள். உலகம் முழுவதுமே ஆண்கள் எழுதக்கூடிய புத்தகங்களை அதிகம் மீறி பெண்கள் படிக்கிறார்கள். நான் சொல்றது நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில சொல்றேன். அதே நேரத்துல பெண்கள் எழுதக்கூடிய புத்தகங்களை 81% பெண்கள் தான் படிக்கிறாங்களாம். வெறும் 19% தான் ஆண்கள் படிக்கிறார்களாம். இதை நான் கூட கனெக்ட் பண்றேன். சொன்னாரு, மனிதர்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை, பெண்களை புரிந்து கொள்ளலாம் கையோட தட்டமாட்டேன்னா வருத்தப்பட்டார். அவ்வளவு புக்கு படித்தவர்கள் பெண்கள் அவர் ஏதாவது பெண் எழுத்தாளர்கள் குறித்து பேசுவாரான்னு எழுதுவாங்க. தமிழை விமர்சிக்கிறதுக்காக சொல்லல, பெண்கள் எழுதக்கூடிய எழுத்துக்களை படித்தால்தான் பெண்களுடைய வாழ்க்கையும் பெண்களுடைய வழிகளும் பெண்களுக்கான உலகம் என்னென்ன புரிஞ்சுக்கவே முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
அதற்காக உங்க வாசிப்பு மிக ஆளுமையானது. நான் இதை மாற்றவே இல்லை. இந்த ஒரு விஷயம் மேலே பேசுறதுனால பெண்களை நான் எழுதிக்கிற புத்தகமே ஒரு பாலியல் சமத்துவத்திற்கான ஒரு புத்தகம். அப்ப அந்த நான் இருக்கிற வேலையில் அது நடக்கும் போது அதை பேச வேண்டியது ஒரு அவசியங்கிறதுனால நான் சொல்றேன். பெரும்பாலும் மேடை பேசினாலே காதல், பெண்கள், மனைவியை ஒரு படி கீழே இறக்க மற்றதற்கும் அவசியம் இல்லை. ஒரு கோடு கீழே இறக்கிட்டோம்னாலே ஒரு உற்சாகமான கைத்தட்டல் வரும், சிரிப்பு வரும். அது அவர்கள் உற்சாகப்படுத்தும். ஆனால் அது ஒருபோதும் பெண்கள் ரசிக்க மாட்டாங்க. இங்க உட்கார்ந்து பெண்களை ரசிக்க மாட்டார்கள். அதனால சொல்றேன், நம்மளுடைய அப்படியான ஒரு மேடை கலாச்சாரத்தில் வந்தோம். அதனால பெண்களை புரிதல் வேண்டும் என்றால் பெண்கள் எழுதிய புத்தகங்களை படியுங்கள் அப்படிங்கிறதுதான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில சொல்றேன். சமீபத்தில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்க கொடுக்கப்படுதுன்னா ஆஸ்திரேலியன் பியூரோ ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள்ட்ட 5 வயதிலிருந்து 14 வயது உள்ள மாணவர்கள்ட்ட பெண்கள் மாணவர்கள் ஆண்கள் பெண்கள்ல இருக்கிறாங்க. அதுல அதிகம் வாசிக்கிற நாடு இருக்குன்னு பார்த்தா பெண்களுக்கு தான். 77% பெண் குழந்தைகளுக்கு வாசிப்பு இருக்கு அப்படிங்கிறது. அங்க ஒரு குழந்தை அழகா கையிருக்கு. அவர் சொன்னது 68% ஆண்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லக்கூடிய ஒன்று. அப்ப நீங்க வீட்டு வேலை செய்யணும். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய சக வேலை டெய்லி செய்யற வேலையை செஞ்சு கிடைக்கிற நேரத்தெல்லாம் படிக்கணும், பதட்டத்தோட படிக்கணும், திட்டு வாங்கிக்கிட்டே படிக்கணும். இப்படி எல்லாம் படிக்கணும். சமீபத்தில் பள்ளியோட இன்னொரு இறக்கமான ஒரு நட்பு எண்ணிக்கை சிஸ்டர்ஸ் கூடலாம். அப்ப ஸ்கூல் அலுவலகத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கவே கிடையாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஒரு 60 to 80, 90 தான் வாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற 2 பேர் டாப் ரேங்க்ஸ் தான் வாங்குவாங்க. அவங்க 2 பேர் எல்லாத்துலயும் 100 வாங்குவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படியே நான் படிச்சதே கிடையாது. ஆனா அந்த ஃப்ரெண்டு வந்துருக்காங்க. பேரெல்லாம் எடுத்துட்டு அந்த ஃப்ரெண்டு வந்துருக்காங்க. நாங்க எல்லாரும் சந்திச்சோம். என்னை தேடி கூப்பிட்டு அங்கீகரிச்சாங்க. ஏன் தெரியுமா? நம்ம பள்ளி மாணவன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் படிச்சவங்க நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க. மேலே எனக்கு கிடைத்த அங்கீகாரம். நாங்க மாணவியை போய் அவங்க அம்மா கூட படிச்சிருக்கீங்களா? அந்த புத்தகம் அகாடமிக்கு வெளியில நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான வாழ்க்கை தேவைக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும். நீங்க அகாடமியா பெருசா இருக்கலாம். நீங்க அடுத்தடுத்து நீங்க எல்லாத்தையும் சக்சஸ் ஆகிட்டே போகலாம். நல்ல கல்வியை சம்பாதிக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்னைக்கு நாங்க ஒரே நிறுவனத்துல வேலை பார்க்கிறேன் அப்படிங்கிறது கூட சொன்னாங்க. நான் கூட ரொம்ப சீக்கிரம் நிறுவனம் மாற மாட்டேன். ஆனா இன்னைக்கு வர பசங்க சொல்றாங்க ஒன்னியராட்சியே பேப்பர் போட ஒன்னியராட்சி மேடம் ஒரே கிளாஸ், ஒரே ஆபீஸ், ஒரே பொண்ணுங்க, ஒரே பசங்களை பார்க்க போர் அடிக்குதுங்க. இப்படி ஒரு டைலாக் வருது. அதனால ஒரு சேஞ்சுக்காக ஒரு சேஞ்சுக்காக ஆபீஸ் மாறுறேன் அப்படி. முன்னாடி இருந்த கல்ச்சர் என்னன்னா அடிக்கடி ஆபீஸ் மாறிக்கிட்டே இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பையன்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, இந்த பொண்ணுகிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இல்லைன்னு ஹெச்ஆரோட குவாலிஃபிகேஷனா பார்ப்பாங்க. ஹெச்ஆர் நான் பேசக்கூடாது இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அந்த பையன் ரிஸ்க்கு தயாரா இருக்கான். அவன் அடுத்தடுத்து லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சு போல வச்சு போறான் அப்படின்னு பாக்குற ஒரு பார்வையும் இருக்கு. இல்ல சிக்ஸ் ஆகாது என்ன மாதிரி ஒரே ஆபீஸ்ல ரொம்ப வருஷம் இருக்கிற அந்த பார்வையும் இருக்கு. ஆனா சேஞ்சஸ் இந்த டிரான்சிஷன் பீரியட் ஜெனரேஷன் சேஞ்சஸ்ல இந்த மாற்றங்கள் உருவாகி இருக்கு அப்படிங்கிறது இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதனால டெய்லி அப்டேட் படிக்க கற்றுக்கோங்க. நீங்கள் என்ன புத்தகம் வாசிக்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை, அது சார்ந்த அப்டேட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த அப்டேட் எப்படி நம்ம தொழில்நுட்ப ரீதியா இருக்கலாம். நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு நீங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த துறை சார்ந்த வாசிப்பு, அந்த துறை சார்ந்த படிப்பு அப்படிங்கிறத நோக்கி உங்களுக்கான என்ஜாய்மெண்டா மாற்றிக்கோங்க. சமீபத்துல நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படம் வந்து எத்தனை பேர் பாத்தீங்கன்னா ஸ்னோ ஆன் தி சொசைட்டி இந்தியால பாத்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு படம். அதாவது பாத்தீங்கன்னா 1900 நான் பார்த்தேன். நெட்ஃபிளிக்ஸ் வச்சிருக்கவங்க கண்டிப்பா பாருங்க. 1972 மட்டும் உங்களுக்கு ஃபிளைட் கிராஷ் பத்தின படம். அந்த படத்தை இப்ப படமாக்கிட்டாங்க. அந்த படத்தை அப்ப படமாக்குறதுக்கு உதவியா இருந்தது அதே பெயர்ல ஒரு பத்திரிகையாளர் எழுதிய சொசைட்டி அந்த பெயரிலே எழுதப்பட்ட நாவல் தான் காரணம். அந்த படம் அந்த படத்துல என்னன்னா ஃபிளைட் கிராஷ் ஆகி ஒரு பனி மலையில விழுந்துடும். அங்க 70 நாள் போராடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பனி புயல் அதெல்லாம் ஏன்னா கவர்மெண்ட் பல கவர்மெண்டோட சப்போர்ட்டோட டெக்னாலஜியோட போயிடுவாங்க. அவங்களை கண்டே பிடிக்க முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த
அவங்களுடைய இறக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த இறந்தவங்களுடைய உடல்ல இருக்கிற சதையை எடுத்து இவங்க சாப்பிட்டு உயிர்வாங்க. அவ்வளவு ரொம்ப கடினமான அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப வழியா தான் இருக்கும். அவங்க எப்படி அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அதுல ரெண்டு பேர் முயற்சி எடுப்பாங்க, என்னதான் இந்த மலைக்கு அங்கிட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு. இந்த மலைக்கு அங்கிட்டு போய் பார்த்தா ஒரு ஆறு கங்கிட்டு நிக்கிற ஒருத்தர்கிட்ட நம்பிக்கையோட ஒரு கல்லில் எழுதி நாங்கதான் இங்க மாட்டிட்டு இருக்கோம்னு சொல்லி எழுதி இங்கேருந்து அதை தூக்கி வீசுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு செய்தி போய் இவங்களை மீட்டெடுத்து அங்கிருந்து காப்பாற்றப்பட்ட அந்த ரெஸ்கியூ விக்டிம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கதைகளை கேட்டு எழுதப்பட்ட அந்த புத்தகம், அந்த நாவலுடைய இதுதான் இந்த சொசைட்டி ஆஃப் இப்படி நிறைய, அதாவது வாசிப்புங்கிறது புத்தகங்களோட மட்டும் இல்லதான். நீங்க பார்க்கிற படங்கள் எப்படி நீங்க எதை நோக்கி இருக்குதோ அது எல்லாத்துலயும் நீங்க வாழ்க்கையை கற்றுக்கொள்ளக்கூடியது. உங்களை சர்வை பண்ணுற ஒரு விஷயம் அதில் அடங்கி இருக்கும். அந்த விஷயத்த நீங்க தேடி கண்டுபிடிச்சு படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் ரொம்ப குறிப்பா ஒரு வாசியோட அனுமதியோட கேட்கிறேன். நீங்க யாரும் விவசாய குடும்பத்திலே முதல் தலைமுறையா கல்லூரியில படிக்கிற பெண்கள் ஆண்கள் யாரும் இருக்கீங்களா? ஒன்று இப்பதான் 12th படிக்கிறேன், முதல் முறையா நான் புத்தகம் எழுதிருக்கிறேன். ஏன்னா கல்லூரி மாணவர்கள் தான், ஒரு 3 மாணவர்களுக்கு என்னோட புத்தகத்தை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். மாணவர்கள் நம்மளிலிருந்து தொடரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? முதல் 2 ஊருக்கும் நான் அறிமுக உரை, விழாக்கள், இந்த மாதிரி எழுத்தாளர்கள் அழைச்சி அவங்க பேச வைக்கிறது இதெல்லாம் ஆங்கிலத்தில் வச்சு பண்ணேன். இந்த முறை எனக்கு பண்ணணும்னு தோணவே இல்லை. இந்த புக் அறிமுகம் வெளியிட்டதுக்கு நான் போனேன். அதுவே நான் ஷோ முடிச்சு கடைசியா போனேன். என் புக்கு பேசுறத கூட கேட்க எனக்கு நேரம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு அறிமுகம் வைக்கிறோம் அப்படின்னு கடந்த 2 வருஷமா நான் உங்களை ஃபாலோ பண்றேன். புக்ஸாங்க நீ வந்தவங்க கூட தோழர் இருக்கு. அது மாதிரி நீங்க என்ன உங்க பெண் தோழர்களோட ஏதாவது ஒரு சாலை நின்று பேசிட்டு நினைச்சேன் அப்படின்னு சொன்னாரு. 2 ஆண்டுகளாக நமக்கு தெரிந்த ஏற்கனவே பழக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், பெண்கள் யாரா இருந்தாலும் அவர்களோட நான் முத்தாய்க்கு வரவே இல்லை. இந்த 2 ஆண்டுகளா முதல் ஆண்டு எங்க அக்கா பசங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அறிமுகமா இருக்கட்டும் அவங்கள கூட்டிட்டு வந்தேன். லாஸ்ட் இயர் என்னுடைய பள்ளி தோழிய கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு காலையில வேலையா இருந்தா ஒரு பக்கம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு, யாரை கூட்டிட்டு போகணும், இன்னைக்கு யாருமே கிடைக்கல. அதனால புத்தகங்களை இந்த வாசிப்பு இதே முக்கால பார்த்து போட்டோ போட்டு ஃபேஸ்புக்ல இருக்கிற நமக்கு நானே திரும்ப, அதாவது பேராவூர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டத்துல இதோட நான் முடிக்கிறேன் நேரம் குறைவுனால. மொய் விருந்து ஒண்ணு வைப்பாங்க. எல்லாரும் நம்ம கலாச்சாரம் தெரியுமான்னு தெரியல. அதாவது சொந்தக்காரங்களுக்கு மொய் விருந்துனா போய் நல்லா கறி சாப்பாடு சாப்பிட்டு சொந்தக்காரங்களுக்கு பணம் வச்சுட்டு வந்துடுவாங்க. திரும்ப அவங்க மொய் விருந்து வைப்பாங்க. அவங்க வீட்டுல அப்ப கல்யாணமும் எந்த விசேஷமும் செய்யக்கூடிய ஆட்களும் இல்லை, எதுவும் இல்லைன்னா நிறைய மொய் சேர்ந்துருச்சுனாலும் வைப்பாங்க. இல்ல அவங்க ஒரு பெரிய விழா நடத்தணும், அடுத்த ஒரு கல்யாணம் நடத்தணும், வீடு கட்டணும்னாலும் இந்த மொய் நிறைய மொய் சேர்ந்துச்சு, அந்த வருஷமா போட்டுப்பட்ட மொய்யெல்லாம் இருக்கு, அதை வாங்கணுமா. நீங்க மொய் நோட்டு ஒரு வச்சிருக்காங்க பாருங்க, எந்த டேக்ஸும் ஈக்குவல் கிடையாது. அந்த மொய் நோட்டு கணக்கு பார்க்கறது ஒரு பெரிய ப்ராசஸ். நான் எங்க அப்பாவோட உட்காந்து பார்த்து எனக்கு தெரியும். அது மொய் கணக்குன்னா இப்போ நீங்க 5000 ரூபாய் செஞ்சீங்கன்னா அந்த உறவு வேணுமா திரும்பி போய் 5000 ரூபாயே செய்யாம 10,000 ரூபாயே செய்வாங்க. ரொம்ப நெருங்கிய உறவு, இந்த உறவு வேணும் அப்படின்னா இல்லைன்னா அந்த போனால்தான் பார்த்துக்கலாமா. அது என்ன வாழ்க்கைன்னு எனக்கு ஷயா புதுநடைன்னு எழுதி 500 ரூபா 2500 ரூபா, அந்த 5000 ரூபாய்க்கு மேல ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுப்பாங்க. இந்த ஏன் இந்த மொய் விருந்து கதையை சொல்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த ஃப்ரெண்டு எடுத்தாலும் அந்த ஃப்ரெண்டு எடுத்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா நான் அவங்க புக்கை பற்றி பேசுறேன், அவங்க என் புக்கை பற்றி பேசுவாங்க. இந்த மொய் விருந்தோட கான்செப்ட் என்னன்னா, இந்த படம் வெளியவே போவாது. அவங்க சொந்தத்துக்குள்ள அந்த உறவு மொழியெல்லாம் சுத்திட்டு இருக்குமே தவிர வெளியவே போவாது. கிட்டத்தட்ட புத்தக வாசிப்புக்கு அப்படி ஆயிடுச்சு. நாம மோசமா கம்பேர் பண்றேன்னு சொல்லாதீங்க. ஆனா நமக்கு தெரிஞ்சவர்கள் நம்ம பத்தி சொல்றதும் நமக்கு அவங்களுக்கு நம்மளை தெரியுங்கிறத நாம பேசுறதுனால இருக்கக்கூடாது. வாசிப்புங்கிறது நம்மை கடந்து கொண்டு போக வேண்டிய ஒன்று. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் நம்மளிருந்து தொடர்ந்து வந்து நான் ஒவ்வொரு முறையும் புத்தக கண்காட்சி வரும்போது இந்த வாசனையே இல்லாதவங்களா கூட்டிட்டு அப்படியானவர்களை இந்த இதுக்கு அறிமுகப்படுத்துவோம், இந்த வாசிப்புகளை கொண்டுட்டு வருவோம் அப்படிங்கிறது. அந்த மாற்றத்தை எதிர்த்து தொடர்றதுனாலதான் இந்த 3 முறை இங்க இருக்கக்கூடிய ஒரு படித்த ஒரு பெண் வாங்க முதலில் பட்டதாரி ஆணோ பெண்ணோ யாராவது இருக்குமாங்க, கிராம பின்னணியில் இருந்து வரக்கூடிய யாராவது 3 பேர் வந்தீங்கன்னா அவங்க 3 பேருக்கு முதல்ல வரவங்களுக்கு முதல்ல எனக்கு 10 வரணும்.
ஃபாஸ்டா வாங்க டைம். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அறிய யுவி நியூஸ் தமிழ் சேனலுடன் இணைந்திருங்கள்.